ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஊட்டி குக்கிங் சேனல். இன்னைக்கு நாம எல்லோருக்குமே ரொம்ப பிடிச்ச சிக்கன் கிரேவி செய்ய போறோம். ரொம்பவே ஈஸியான ரெசிபி தான் இது. சூப்பரான டேஸ்ட்ல இருக்கும். பிகினர்ஸ், பேச்சுலர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ரெசிபி. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கடாய் நல்லா சூடானதும் இதுல 3 டேபிள் ஸ்பூன் ஆயில், 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்திருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதும் இதில் 2 பிரியாணி இலை, 4 துண்டு பட்டை, 5 கிராம்பு, 2 ஏலக்காய், 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துருக்கேன். நாம் சேர்த்த பொருட்கள் எல்லாமே எண்ணெயில் நல்லா பொரிஞ்சு வரணும். 2 பச்சை மிளகா, 1 கொத்து கருவேப்பிலை இலை சேர்த்துக்கலாம். கறிவேப்பிலையும் பச்சை மிளகாவும் எண்ணெயில் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இதில் வெங்காயம் சேர்த்துக்கலாம். 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். கூடவே 10 சின்ன வெங்காயத்தை 2ஆ கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். கூடவே வெங்காயம் மதங்கறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் எண்ணெயில நல்லா வதக்கி எடுத்துருங்க. பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயத்தை கட் பண்ணாம முழுசா சேர்த்து சமைக்கும் போது சிக்கன் கிரேவி இன்னும் நல்லா டேஸ்டா இருக்கும். வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா பொன்னிறமா வதங்கி வந்துருச்சு. இப்போ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாசம் எல்லாம் போற வரைக்கும் எண்ணெயில நல்லா வதக்கி எடுத்துருங்க. இஞ்சி பூண்டு இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இதில் தக்காளி சேர்த்துக்கலாம். நல்லா பழுத்த 2 தக்காளியை ரஃபா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளியை எண்ணெயில நல்லா வதக்கி விட்டுருங்க. தக்காளி இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இதில் 1.5 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நான் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்துருக்கேன். சிக்கன் மசாலாக்கு பதிலாக கரம் மசாலா வேணாலும் சேர்த்துக்கலாம். மசாலா பொருட்கள் எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விட்டுருங்க. அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கி விடுங்க, இல்லைன்னா மசாலா சீக்கிரமாக கரிஞ்சிரும். மசாலா பொருட்கள் எல்லாம் நல்லா வதங்கி வந்தோடனே இதில் சிக்கன் சேர்த்துக்கலாம். நான் 1 கிலோ அளவுக்கு சிக்கன் சேர்த்துருக்கேன். கூடவே சிக்கன் கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு சிக்கனை நல்லா கலந்து விட்டுருங்க. நம்ம சேர்த்த மசாலாவோட சிக்கன் நல்லா ஈவனாக கலந்து வரணும். மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு சிக்கனை நல்லா வேக வச்சிடலாம். தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். சரியா 5 நிமிஷம் வேக வச்சிருக்கோம். நம்ம துளி கூட தண்ணி சேர்க்கல. சிக்கனே இந்த அளவுக்கு நிறைய தண்ணி விட்டுருக்கு. இந்த தண்ணி எல்லாம் சுண்டுற வரைக்கும் சிக்கனை நல்லா வேக வச்சிடலாம். சிக்கன் ஒரு 50% நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இதில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து மூடி வச்சு சிக்கனை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். சிக்கன் இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ சிக்கன் கிரேவிக்கு உப்பு சரியா இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு கைப்பிடி நிறைய பொடியா நறுக்குன புதினா இலை, ஒரு கைப்பிடி நிறைய பொடியா நறுக்குன மல்லி இலை சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு சிக்கன் கிரேவிக்கு தேங்காய் பேஸ்ட் சேர்க்கல. நீங்கள் சேர்க்கறதா இருந்தால் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு கிரேவியே 4லேருந்து 5 பேர் சாப்பிட்றதுக்கு சரியா இருக்கும். ரொம்ப கிரேவியாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் திக்காக வேணும்னு நினச்சிங்கன்னா அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு 2-3 நிமிஷம் நல்லா கலந்து விட்டிங்கன்னா கொஞ்சம் திக்காயிடும். ஆனால் அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. கடைசியாக இதில் 1லேருந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டான சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஊட்டி குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு ரெசிபியில் சந்திப்போம். பாய், see you soon.